ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான படத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுவும் ஏலியன் சம்பந்தப்பட்ட படம். ஸோ சிம்பிளா ஒன்றுல என்ன சொல்லிடுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிருதுன்னா, ஒரு ஏலியன் நம்ம ஹீரோ வந்து கடத்திட்டு போயிருது. கடத்திட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம ஹீரோவை விட்டுருது. ஸோ ஏலியன் கடத்திட்டு போனதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சூப்பர் பவர்ஸ்லாம் வந்திருக்குது. அது போக இவன் எல்லாருக்கிட்டையும் ஏலியனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறான். ஆனால் யாருமே நம்பலன்றதுனால மறுபடியும் அந்த ஏலியனை தேடி போக ஆரம்பிச்சிருக்கிறான். ஸோ ஏலியன் கொடுத்த சூப்பர் பவரை வச்சு இவன் என்ன பண்ணா, கடைசியில ஏலியனை கண்டுபிடிச்சானா, எதுக்கு ஏலியன் வந்து இவனை 2 நாள் கடத்திச்சு அப்படின்றத பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2020 ரிலீஸ் ஆன ப்ராக்சிமிட்டி. சரி வாங்க டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே 1979 அப்போ அலெக்சால ஒரு பைலட் வந்து பேஸ்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆப்ஜெக்ட் பார்த்தேன், அது பறந்துட்டு இருக்குது, அது போக இதுல இருக்கிற சென்சாரும் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அதே டைம்ல காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. ஸோ 2 மரம் வெட்டுறவங்க பாத்தீங்கன்னா மரத்தெல்லாம் வெட்டிட்டு அப்படியே வண்டியில ஏத்திட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போனதுமே முன்னாடி ஒரு கார் போகுது இல்ல, அந்த கார் வந்து அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. பின்னாடி வந்துட்டு இருந்தவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் பயத்துல அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கார் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துட. அவ்வளவுதான், பயந்து போய்ட்றாரு. ஏதோ ஒண்ணு பேய் வந்துடுச்சு போல அப்படின்னு காரை விட்டு இறங்கி அலறி அடிச்சு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு பயந்துகிட்டே. அப்ப அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஸ்பேஸ்ஷிப் பாக்குறாரு. ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் அப்படியே சில்வர் கலர்ல மினிங்கிட்டு இருக்குது. அவ்வளவுதான், பார்த்து மிரண்டு போய்ட்றாரு. ஐயோ, இதுதான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா இவரை அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து அப்படியே இழுக்குது. அதோட அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்தது நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோடைய பேர் வந்து ஐசக். ஸோ ஹீரோ எங்க ஒர்க் பண்றான்னா, அந்த நாசா இருக்கு இல்லையா, ஸோ நாசால கம்ப்யூட்டர் இன்ஜினியரா ஒர்க் பண்றான். ஸோ அப்படியே உள்ள வரான். அவனுடைய கோவர்க்கர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கனடால ஏதோ ஒரு வித்தியாசமான சிக்னல் வந்துச்சான், ஆனா அது எந்த சிக்னல்னே தெரியல, ஆனா அந்த இடத்துல சேட்டிலைட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதை பத்தி பெருசா கண்டுக்காம அவனுடைய ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோ மட்டும் தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இவனுக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிக்னல் வந்து கிடைக்குது. என்ன சிக்னல் இது, எங்க இருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது டக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கிளிச்சான மாதிரி ஆயிடுது. சரி, ஏதோ ஒரு கிளிச்சு போல அப்படின்னு விட்டுறான். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரா ஒர்க் பண்றதுனால இவனுடைய ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பான். அதனாலேயே சைக்கோ தெரபிஸ்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பான். ஸோ அப்படியே அடுத்த நாள் அவங்கள போய் மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்க பாரு தம்பி, நீ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற, ஸோ நீ கொஞ்சம் வெளியில சுத்தணும். நீ என்ன பண்றனா, உடனே நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் வெளியில சுத்து, காடுகள் இருக்கிற இடத்துக்கு போ, அங்க போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஹீரோ என்ன பண்றானா, எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்க ஒரு நாள் மத்தியானம் காமிச்சா அந்த கலிபோர்னியால மிகப்பெரிய நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்குது. என்னன்னா, வானத்துல இருந்து ஒரு பெரிய இந்த எரிக்கல் இருக்கு இல்லையா, அது பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரிய நியூஸ்லயும் அதை பத்தி தான் போட்டுட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா, ஹீரோ வந்து காட்டுக்குள்ள வந்திருக்கிறான் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக. அந்த டைம்ல அந்த எரிக்கல் இருக்கு இல்லையா, அது விழுறத நம்ம ஹீரோவும் பாக்குறான். பார்த்துட்டு இதை போய் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம், ஸோ யாராவது பார்த்தா அதுக்கிட்டே போக விட மாட்டாங்க, ஸோ மறைஞ்சு மறைஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள இறங்கி அப்படியே தெரியாதனமா அந்த எரிக்கல்ல போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தா பயங்கரமான ஷாக். ஏன்னா அது வந்து ஒரு ஏலியனுடைய ஸ்பேஸ்ஷிப் தான். அவ்வளவுதான், மிரண்டு போய்ட்றா. என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அது வந்து மறைஞ்சு போயிடுது. ஸோ இவனுக்குமே ஒண்ணுமே புரியல. உடனே அப்படியே மெல்ல பின்னாடி திரும்பினா அங்க ஒரு ஏலியன் நிக்குமா. அவ்வளவுதான், பயந்து போயிடுறான். உடனே என்ன பண்றான்னா, அந்த வீடியோ ரெக்கார்டை வந்து ஆன் பண்ணி விட்டுறான். ஆனா அந்த ஏலியனை பாத்தீங்கன்னா இவனை எதுவுமே பண்ணல, அது பாட்டுக்கு அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுது. இவனுக்கு ஒரு செகண்ட் பயத்துல உயிரே போயிருக்கும். ஐயோன்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சிடுவான். ஆனா ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் ஏலியன் வந்து அப்படியே உறிஞ்சுது இல்லையா ஸ்பேஸ்ஷிப்குள்ள, அந்த மாதிரி நம்ம ஹீரோவையும் செக் பண்ணிடுது. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்தது நியூஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த எரிக்கல் வந்து எங்க விழுந்துச்சுன்றத கண்டுபிடிக்கல, மேபி அது அப்படியே கரைஞ்சு கூட போயிருக்கலாம். ஸோ சயின்டிஸ்ட் வந்து அதை ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு நாசால ஒர்க் பண்ற நம்ம ஹீரோடைய டீமை தான் காமிக்கிறாங்க. அங்க அந்த ஃப்ரெண்டு பையன் கிட்ட அந்த லேடி வந்து, என்ன ஹீரோ இன்னைக்கு வேலைக்கு வரலையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா 2 நாளா அவனை ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் அதே காட்டுக்குள்ள கண்முழிக்கிறான். ஆனா அவனுக்கு ரொம்பவே டயர்டா இருக்குது. என்ன நடந்துச்சுன்றது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவன் ரெக்கார்ட் பண்ண அந்த கேமராவை பாக்குறான். பார்த்தா அதுல உண்மைக்குமே ஏலியன் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஸோ இவனுக்கு புரிஞ்சு போயிடுது. உடனே இருக்கிற டயர்ல மெல்ல வீட்டுக்கு வரான். ஃபுல்லுமே டயர்டா இருக்கிறான். அவனுடைய கை வேற எதுக்குன்னு தெரியாம வலிச்சுட்டே இருக்குது. ஸோ இவன் அப்படியே ஒரு பொருளை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொருள் வந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வருது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே மறைய வச்சுட்டு மறுபடியும் அதை தொட்டு பார்க்கறான். அந்த டைம்ல கையில ஏதோ ஃபீல் ஆகுது. ஸோ அடுத்த நாளே பாத்தீங்கன்னா என்ன பண்றான்னா, டாக்டர்கிட்ட போறான். போய் என்னுடைய கை ரொம்பவே வலிக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டாக்டர் வந்து, தம்பி நீ ரொம்பவே டயர்டா இருக்கிற, ஸோ ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தியா, அது போக உன்னுடைய எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை பார்த்தேன், உன்னுடைய கையில ஏதோ வெட்டுக்காயம் இருந்த மாதிரி இருக்குது, ஆனா இது எப்படி சாத்தியம்ன்ற மாதிரி தெரியல
சரியில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன மாதிரி சொல்றாங்கன்னா, அவனுடைய கையில் உள்ள எலும்பு இருக்குல்ல, அது கரெக்டான லெவலில் கட் ஆகி மறுபடியும் அப்படியே ஜாயின் பண்ண வச்சிருக்குது போல. ஆனால் அந்த கட் பண்ணப்பட்ட காயம் வந்து கையில் வந்து இல்லை. ஸோ டாக்டருக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தெரியும் இல்லையா என்ன காரணம்ன்றது. ஸோ அவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நேராக ஒர்க்குக்கு வந்துடுறான். ஆனால் ஒர்க்குக்கு வந்தால் அந்த ஃப்ரெண்டுக்காரன் நிறைய கொஸ்டின் கேட்குறான். டேய் 3 நாள் எங்கடா போனேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஸோ நடந்ததை சொன்னா இவன் நம்ப மாட்டான்ல, அதனால இரு நான் உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸை வச்சுட்டு அதை இவனுடைய பவரை யூஸ் பண்ணி அப்படியே மறைய வைக்கிறான். ஏன்னா ஏலியன் கிட்ட போயிட்டு வந்ததுல இருந்து இவனுக்கு இந்த மறைய வைக்கிற சக்தி இருக்கு இல்லையா. ஸோ அதை மறைய வச்சு இங்க பாத்தியா மறைஞ்சிட்டு அப்படின் போது, டேய் என்னடா சொல்ற, வளர்றியா, மூளைகளை குழம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ் எடுக்கிறான். ஸோ அவனுக்கு அது கண்ணுக்கு தெரியுது போல. உடனே ஹீரோ வந்து, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், நான் உனக்கு இப்போ ஒரு ஃபுட்டேஜ் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏலியனை ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ ஃபுட்டேஜை காமிக்கிறான். ஸோ அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறான். டேய் என்ன ஏமாத்த பார்க்குறியா, நீ தானே பண்ண இந்த கிராஃபிக்ஸு, ஏன்னா நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தானே, உனக்கு இந்த விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. நினைச்சு அவன் நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே நைட் வந்து என்ன பண்றான்னா, இந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து நெட்ல வந்து அப்லோட் பண்ணி விட்டுறான். ஸோ கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆகுது. எந்திரிச்சு வியூஸை பார்த்தா மில்லியன் கணக்கில் போயிருக்குது. அது போக நிறைய பேர் வந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து இது உண்மையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, டேய் என்ன ஏமாத்த பாக்குறியா, இது எடிட்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது, நடிக்காத அப்படின்ற மாதிரி கேவலமா நம்ம ஹீரோ பத்தி மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது போக ஒரே நைட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டான். அதனால ஃபேமஸான இந்த டாக் ஷோலாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து நம்ம ஹீரோ வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அதாவது நம்ம ஊர்லயும் சின்னதா ஏதாவது ஃபேமஸ்னா சில யூடியூப் சேனல்ல வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கேயும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோவை நம்பி போறான், சரி நம்ம பார்த்ததை சொல்லலான்ற மாதிரி. ஆனா அங்க வந்து நிறைய வித்தியாசமா கொஸ்டின் கேட்கறாங்க. நீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தானே, உங்களுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு நல்லாவே தெரியும் தானே, ஏமாத்த பாக்குறீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோவை நிறைய அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. ஸோ இதனால மக்கள் எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவன் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கர், ஸோ எல்லாருக்கிட்டையும் பேர் வாங்குறதுக்காக எல்லாருமே இவனை திரும்பி பார்க்கறதுக்காக இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போகும்போதெல்லாம் கழுவி ஊத்துறாங்க. ஸோ நிறைய சேனல்ல வந்து ஹீரோ ஓட்டி தள்ளுறாங்க. ஸோ ஹீரோக்கு கஷ்டமாயிடுது. என்னடா இது உண்மையா சொன்னது ஒரு குற்றமா, பேசாம சொல்லாமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே நம்மளே மாதிரி யாருக்காவது நடந்திருக்குதா, இதே மாதிரி இன்சிடென்ட் யாராவது ஷேர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறான் இன்டர்நெட்ல. அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஹீரோக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கும் நடந்திருக்குது போல. அதனால அவங்க கிட்ட நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதனால அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்கிற பிளேட்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பறக்கிற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. டக்குன்னு பாத்தீங்கன்னா அது நார்மல் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஸோ ஹீரோயின் தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் போல. அது போக நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே, உங்களுக்கும் என்ன மாதிரி நடந்துச்சா, எனக்கும் நடந்துச்சு, நான் ஏலியனை பார்த்தேன், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சிட்டு வரலாற்றுல ஏலியனை பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணியிருக்கிறான். ஸோ இவங்க எல்லாருமே நம்புறாங்க ஏலியன் இருக்கிறத. ஸோ நானும் நம்புறேன், ஆனா யாருமே இங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, 1979ல ஒருத்தரை வந்து ஏலியன் கடத்திட்டதா அவரு நியூஸ்ல வந்து சொன்னாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே அவர் காணாம போயிட்டாரு, இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ யாரை பத்தினா ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தரை பார்த்தோம்ல, அவரை பத்தி தான் சொல்றாங்க. இப்போ கட் பண்ணிட்டு அந்த ஆளை காமிக்கிறாங்க. அந்த கடத்தப்பட்ட ஆள் திடீர்னு காணாம போயிருப்பாங்கல்ல, ஸோ அவர் எங்க போயிருப்பாருன்னா, அவர் தனியா ஒரு கேபின் அமைச்சு யாருக்கும் தெரியாம ஏலியனை வந்து தேடிட்டு இருப்பாரு. அது போக நிறைய கம்யூனிகேஷன் டிவைஸ்லாம் அவர் கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல. கட் பண்ண அந்த நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் வீட்டுல இருக்கும்போது ஒரு சேனலை பாக்குறான். அந்த சேனல்ல மறுபடியும் ஹீரோவை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அவன் போய் சொல்றான், அந்த ஃபுட்டேஜ் வந்து ஒரு சிலர் பேருக்கு மட்டும்தான் அனுப்பியிருக்கிறான், ஸோ ஏமாத்து வேலை அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் சொல்ல ஹீரோக்கு கஷ்டமா எடுத்து, உங்களுக்கு ஃபுட்டேஜ் தானே வேணும், நான் எல்லாத்துக்கும் அனுப்புறேன், எல்லா மேகசின்ஸ்க்கும் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மீடியா கம்பெனி இருக்கும் இல்லையா, அதோடைய அட்ரஸை காப்பி பண்ணி இந்த ஃபுட்டேஜையும் நிறைய காப்பி போட்டு அதை சென்ட் பண்றதுக்காக ஒரு போஸ்ட் பாக்ஸ் முன்னாடி வந்து அதை உள்ள போட்டுட்டு இருக்கிறான். அப்ப தெரியாம நிறைய கீழே விழுந்துடுது. அப்போ அந்த டைம்ல அந்த சைடு போன ஒருத்தர், தம்பி என்னப்பா கீழே போட்டியா, இரு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம ஹீரோக்கு கொடுக்க, ஆனா ஹீரோடைய ஃபேஸை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு. ஹே நீ தானே இந்த ஏலியன் இருக்குது, ஏலியனை நான் ரெக்கார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஸோ உனக்கு திறமைப்பா, நானும் அதுல கொஞ்சம் நம்புறேன், அது போக நான் ஒரு ரைட்டரா தான் இருக்கிறேன், ஸோ நீ அதை என்கிட்ட ஃபுல்லுமே சொல்றியா, அதை நான் வந்து பப்ளிஷ் பண்றேன், ஸோ அது மூலமா ஏதாவது கிடைக்கும்ல, ஏதாவது மக்கள்லாம் நம்புவாங்கல்ல, நம்ப வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி அவனுக்கு தோன்றதுனால சரி நான் ஃப்ரீயா இருக்கும்போது வரேன்ற மாதிரி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் மறுபடியும் அந்த ஹீரோ சொன்னது தப்பு, அவன் ஃபேக், அவனை பிடிச்சி ஜெயிலில் போடணும், இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் பரப்புறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க ஹீரோக்கு சம கோவமாயிடுது.
ஆயிடுது. உடனே என்ன பண்றான்னா வேகமா அந்த ரைட்டரை பாக்குறதுக்காக அவருடைய ஆபீஸ்க்கு போறான். ஸோ அங்க வந்ததுமே அவரும் நம்ம ஹீரோவை பார்த்து சந்தோஷப்படுறாரு. வாப்பா உன்னதான் எதிர்பார்த்தேன். அது போக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, என்னன்னா நம்ம லைட் டிடெக்டர் டெஸ்ட் எடுத்துடலாம். ஏன்னா அது மூலமா நீ சொல்றது உண்மைன்றத நம்ம ப்ரூவ் பண்ணி புக் எழுதுனோம்னா இன்னுமே ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்ற மாதிரி சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. லைட் டிடெக்டரை மாட்டி ஸோ இதில் போய் சொன்னா காமிச்சு கொடுத்துரும் இல்லையா. ஃபர்ஸ்ட் பேசிக்கான கொஸ்டின், நீ எந்த ஊரு, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு உண்மையெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் நீ ஏலியனா பார்த்துருக்கியா, பார்த்தது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஆமா நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது உண்மைன்ற மாதிரி இங்கே வருது. அவ்வளோதான் இவர் சாக்காகிக்கிட்டே சரி இருப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனவர் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஏஜென்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து பிடிக்க வராங்க. யாரா நீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா லேசர் கண்ணை வச்சு சுட்டு நம்ம ஹீரோவை மட்டையாக்கி பிடிச்சிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல கண்முழிக்கிறான். அவனை யாரோ பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரா அதுன்னு பார்த்தா ரோபோட்ஸ், அதுவும் ரொம்ப அட்வான்ஸ்டான ரோபோட்ஸ். என்ன இடம்டா அது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயினையும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே இவன் கத்துறான், டேய் விடுங்கடா, எங்கடா கூட்டிட்டு போறீங்கன்ற மாதிரி. ஆனா அதுக்குள்ளே அவங்க நம்ம ஹீரோவை ஒரு ரூம்குள்ள வந்து கட்டி போட்டு வச்சிடுறாங்க. அப்போ அங்க ஒரு டிஸ்பிளே இருக்குது. அதுல யார் வரானா அந்த ரைட்டர் இருக்கார்ல, அவர் தான் ஒரு ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாரு. ஸோ அவர் ரைட்டர் மாதிரி ஏமாத்தி இருக்கிறாரு போல. ஹீரோ கிட்ட இருந்து, அதாவது ஹீரோ பார்த்தது உண்மையா, உண்மைக்குமே அவன் ஏலியனை பார்த்துருக்கானா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இப்போ இப்படி பிடிச்சி வச்சிருக்காங்க. வச்சு அவன் நிறைய கொஸ்டின் கேட்கறான். உன்னை ஏலியன் பிடிச்சிட்டு போயிருக்குன்னா உனக்கு அந்த ஜாக்கை பத்தியும் தெரியும்ல, அந்த ஜாக் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்கறான். ஸோ ஜாக் யாருன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தரை பார்த்தோம்ல, மரம் வெட்டிட்டு அந்த காட்டை விட்டு கிளம்பும் போது தூக்கிட்டு போயிருக்கும்ல, அவரை பத்தி தான் கேட்கறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே தெரியல. என்னை விட்டுருங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஏஜென்ட் என்ன சொல்றான்னா, ஸோ கண்டிப்பா இவனை ஏலியன் கடத்திருக்கோனா இவனுக்கு ஏதாவது பவர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அது கரெக்டா தெரியுது. ஏன்னா அவன் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் கீழே தான் வேலை பார்க்குறான் போல. ஸோ அதே மாதிரி அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட நிறைய செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஸோ கட் பண்ணால் கொஞ்ச நேரம் ஆகுது. நம்ம ஹீரோ மட்டும் அந்த ரூமில் இருக்கிறான், மற்ற யாருமே அங்கே இல்லை. உடனே என்ன பண்ணுறான்னா அந்த கை கட்டை எப்படியோ கஷ்டப்பட்டு அவுத்துட்டான். ஆனால் இந்த டைமில் அந்த 2 ரோபோட் உள்ள வந்துடுதுங்க. ஹீரோ பிடிக்க ட்ரை பண்ணுறதுக்குள்ள ஒரு பொருளை எடுத்து அந்த ரோபோட்டோடைய மூஞ்சிலே அடிப்பான். அது ஏதோ கொலன்னு கீழே ஊற்றிட்டு இருக்கும். இருந்தாலும் எப்படியாவது தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே ஓடி வந்து வெளியில் ஹீரோயின் இருப்பாங்கல்ல அவங்களையும் காப்பாற்றிட்டு அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறான். ஆனால் ரோபோட்ஸும் பின்னாடி வந்துட்டே இருக்குதுங்க. அதுலேயும் ஒரு லேசர் கண்ணை நம்ம ஹீரோ எடுத்துருந்துருப்பான். ஒரு ரோபோட் அடிச்சு அந்த லேசர் கண்ணை வச்சு அதை ஷூட் பண்ணி எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறான். ஸோ இவனுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் இருக்கும்ல, ஏலியன் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி எப்படியோ பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் திறக்கிறான். சின்ன சின்ன கதவை திறந்துடுறான். ஆனால் கடைசியில் பெரிய கதவாக இருக்குது. ஸோ இதை திறக்கணும்னா ஏதாவது பண்ணி ஆகணும். அதனால அவனுடைய ஃபுல் பவர், அதாவது ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி ஓப்பன் பண்ணவும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுது. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே தான் இந்த இதே அமைச்சிருக்காங்க. அது போக வெளியில போற வண்டியெல்லாம் பார்த்தா இது நம்ம ஊர் கிடையாது, இது வேற ஏதோ ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு எப்படியோ டவுனுக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது கோஸ்டாரிக்கான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தங்க கிட்ட இங்க இன்டர்நெட் எங்க கிடைக்கும், நாங்க எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது, ஆனா அவங்களுக்கும் அது தெரியல. இன்டர்நெட்டா அது இந்த ஊர்ல ஒரு சிலர் பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவன் ஹேக்கர், அவனுக்கு அதை பத்தி எதுவும் தெரியும், நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸையும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அட்ரஸை வாங்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி அந்த ஹேக்கரையும் மீட் பண்ணுறாங்க. அவனுடைய பேரு ஜெட். ஸோ இவன் தான் இந்த டவுனில் ஹேக்கிங்கில் கில்லாடி. அதனால அவன்கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும், நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நான் ஜாக்கை காண்டாக்ட் பண்ணணும். அதான் அந்த ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தரை தூக்கிட்டு போச்சுல்ல, அவரை பற்றி தானே இப்போ உள்ளேயும் கேட்டாங்க. ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிறான். அந்த டைமில் இந்த ஆண்ட்ராய்டு ரோபோட் இருக்கு இல்லையா, அதுவும் ஹீரோயினை தேடி இவங்க இருக்கிற லொக்கேஷன் பார்க்க வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இதை பார்த்து அந்த ஹேக்கர் என்ன பண்றானா, அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம சேஃபான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து இவங்க 2 பேரையும் காட்டுக்குள்ள இவனுடைய ஒரு மர வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஸோ இந்த இடத்த அந்த ரோபோட்னால ட்ரேஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு நான் வந்து இதை அமைச்சிருக்கிறேன். அது போக உங்களை துரத்திட்டு இருக்கிறவங்க ISRPயை சேர்ந்தவங்க, அவங்க கிட்ட தான் இந்த மாதிரியான ரோபோட்லாம் உண்டு, பட் கவலைப்படாதீங்க அவங்களால இங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கை பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரியுமான்ற மாதிரி அவரை பத்தி எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிட்டு அந்த ஜாக்கை வந்து பயங்கரமா தேட
ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா பேசிக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோயின் வந்து அவளுடைய சோக கதையை சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் என்னுடைய வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ பயங்கரமான சவுண்டு கேட்டுச்சு, வெளியில ஏதோ பிளேன் தான் விழுந்துட்டோ அப்படின்னு பார்க்க வந்தேன். அப்பதான் அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை பார்த்தேன். அது அப்படியே என்னை கடத்திட்டு போயிட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு சுய நினைவே வந்துச்சு அப்படின்னு அவளுடைய கதையை சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவுக்கும் அதானே நடந்திருக்கும். அதனால 2 பேரும் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம இந்த ஹேக்கரை பார்த்தீங்கன்னா எப்படியோ தடுமாறி அந்த ஜாக் வந்து கனடால ஒரு சீக்ரெட்டான இடத்துல இருக்காங்கன்றதையும் கண்டுபிடிக்கிறான். என்னதான் இவன் இங்க பயங்கரமா ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த சைடு அவரு பயங்கரமான இதெல்லாம் டெக்னாலஜி எல்லாம் செட் பண்ணி வச்சு வேற எதையோ தேடிட்டு இருக்காரு இல்லையா. இருந்தாலும் எப்படியோ அவர் கூட கனெக்ட் பண்ணி விட்டுறான். ஃபர்ஸ்ட் கால் வரும்போது கட் பண்ணி விட்டுறாரு. ஆனா 2வது வாட்டி அட்டன் பண்ணது வேக வேகமா நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி என்ன ஏலியன் கடத்திட்டு போச்சு, 2 நாளுக்கு அப்புறம் தான் வந்து விட்டுச்சு, அது போக எனக்கு ஒரு சிக்னலும் கிடைச்சது, நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் உடனே சிக்னலா, என்ன சிக்னல் அதை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ஆஃபீஸில் ஒரு நாள் நைட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல் கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ அந்த சிக்னலை பற்றி தான் சொல்கிறான். ஸோ அதை தான் இவரும் இவ்வளோ நாள் தேடிட்டு இருப்பாரு. இப்போ அந்த சிக்னல் கிடைச்சதும் இவர் ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருப்பாருன்னு சொன்னேன்ல. அது என்ன மிஷின்னா, ஏலியன் கான்டாக்ட் பண்ணுறத அப்படியே மனிதர்களுக்கு புரியுற மாதிரி ரோபோட் வாய்ஸில் பேசுறது அந்த மிஷின். ஸோ ஏலியன் எப்படி கான்டாக்ட் பண்ணோன்னா நம்பர்ஸை வச்சு, அதாவது யூனிவர்சல் லாங்குவேஜ் என்னது, மேபி நம்பர்ஸாக தானே இருக்க முடியும். அதனால நம்பர்ஸை வச்சு ரோபோட் வாய்ஸில் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு டிவைஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதில் இந்த இதை போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த டேட்டில் இந்த இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஏலியன் வந்து சிக்னல் அனுப்பியிருக்குது. ஸோ அந்த நாள் வர்றதுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது போல. ஸோ இதை கண்டுபிடிச்சதுமே அந்த ஜாக்குக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய சிக்னல் கட் ஆகிடுது. ஆனால் அவர் இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் இவங்க இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அந்த ஏஜென்ட் இருக்கார்ல, அவர் அவருடைய டீமை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. என்னன்னா இவங்களுக்குள்ள ஒரு சென்சார் அனுப்பிச்சிருப்பாரு போல, அது மூலமா தேடி வந்துட்டு இருக்க. ஸோ இது வந்து நம்ம ஹீரோவுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அதனால ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஹேக்கர் என்ன சொல்றான்னா, நீங்க மாஸ்க் மாட்டிக்கோங்க, அப்பதான் அந்த ஆண்ட்ராய்டு வந்து உங்களை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல இவங்களும் மாட்டிக்கிறாங்க. ஆனா அந்த ஆண்ட்ராய்டு வந்து இவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிருது. உடனே ட்ரெயினில் வச்சு அட்டாக் பண்ண இவங்களும் இவங்களால முடிஞ்ச சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படியும் அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வேக வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த காட்டு பக்கம் வராங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த ஜாக் இருக்கார் இல்லையா, அவர் இருப்பாரு. ஸோ கஷ்டப்பட்டு தேடி அவர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ நல்ல விதமாக அந்த ஜாக் வெல்கம் பண்ணுவார்னு பார்த்தா கண்ணை காமிச்சு மிரட்டி, ஏன்டா வந்தீங்க, நீங்கள் அந்த ட்ராக்கரை டீஆக்டிவேட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு சின்ன டிவைஸை வச்சு இவங்க கையில் ஒரு ட்ராக்கர் மாட்டி விட்டுருப்பாங்கல்ல, அதை வந்து அப்படியே டீஆக்டிவேட் பண்ணுறாங்க. அது மூலமாக இங்கே இந்த ஏஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லொக்கேஷன் வந்து கட் ஆகுது. இருந்தாலும் கடைசியாக அந்த சிக்னல் எங்கே கட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னலை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைமில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்குள்ளே வச்சு இந்த ஜாக் வந்து நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா, அன்னைக்கு நான் காணாம போயிட்டேன், அப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு ஏலியன் என்ன இங்க கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ இதை நான் மக்கள்கிட்ட சொன்னேன், ஆனா யாருமே என்ன நம்புற மாதிரி இல்லை, என்ன ஒரு பைத்தியம்னு சொன்னாங்க. அதனால தான் மறுபடியும் நான் அந்த ஏலியனை கண்டுபிடிக்கலான்னு இந்த மாதிரி தனிமையா யாருக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அது போக நிறைய ஸ்ட்ரேஞ்சான சிக்னல்லாம் அந்த ஏலியன் வந்து நம்ம பூமிக்கு அனுப்பிட்டு தான் இருக்கும். அதை கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சாலுமே மக்கள் கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது போக நீ ஒரு சிக்னல் கடைசியா என்கிட்ட சொன்னல, அந்த சிக்னல் ரொம்பவே முக்கியமான சிக்னல். இன்னும் 2 நாளைக்குள்ள அந்த ஏலியன் இந்த இடத்துக்கு வரப்போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த ஹேக்கரும் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் எல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு பா ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கீங்களே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. நைட் வந்து தூங்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து தூங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் ஹீரோ தான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி தூங்க வைக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே 2 நாளும் போகுது. இந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா அந்த கேபின்லேயே உட்காந்துட்டு ஏலியன் இன்னைக்கு தான் வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்கோம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன அதிர்வு மாதிரி ஏற்படுது. உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருது அந்த ஏலியன் வந்துடுச்சுன்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றானா, வேகமா காட்டுக்குள்ள போய் ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ண போறான். பார்த்தா அந்த இடத்துல இவங்க எதிர்பார்த்த அந்த ஏலியன்ஸ் நிக்குது. 1 இல்ல 2 நிக்குது. ஸோ என்ன பண்றானா, நைஸா அது கூட அப்படியே எப்படியோ கம்யூனிகேட் பண்ணி இவங்க கேபினுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஸோ கூட்டிட்டு வந்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏலியன் வந்து பேசுறது உங்களுக்கு புரியாது, இருந்தாலும் ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்கல்ல, அது மூலமா இவங்களுக்கு அது புரியுது. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, நாங்க பிசிக்கல் வேர்ல்டுலயும் சரி மெடிசின் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நாங்கள் டாப்பாக மாறிட்டோம். ஆனால் எங்களால் ஒரு இதை கண்டுபிடிக்கவே முடியல. எப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி உருவாச்சு, இதோடைய ஆரிஜின் என்னது அப்படின்றத எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால தான் நாங்கள் மனிதர்களை ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா உங்களுடைய உடம்புல தான் ஆறான்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி தான் நாங்கள் இங்கே உள்ளவங்களை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சதுல இங்கே வாழ்ந்திருந்த ஜீசஸ்ன்றவருடைய உடம்புல நிறைய ஆறா இருக்கிறத நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த பிரபஞ்சம் உருவானதுக்கும் அவர்
அவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. ஸோ அதுபடி ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற நிறைய இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட இந்த ஹீரோயின் வந்து, ஆமாம் நீங்கள் கடத்திட்டு போனதுக்கப்புறம் என்னுடைய கை வந்து ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிது, இன்னுமே வலிச்சிட்டு தான் இருக்குது, அது என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த ஏலியன் என்ன பண்ணுதுன்னா ஒரு டிவைஸ் மாதிரி எடுத்து கையில் மாட்டி கையை அப்படியே ஓப்பன் பண்ணுது. பார்த்தா 2 கையும் தனியாக வந்துடுது. அதுக்குள்ள ஒரு சிப் மாதிரி இருக்குது, அதை வெளியில் எடுக்குது. ஸோ என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை கடத்திருக்கோம் இல்லையா, அந்த டைமில் அந்த சிப்பை வந்து உள்ளே வச்சிருக்கோம். அதனால தான் அந்த கையில் வந்து வெட்டுக்காயம் மாதிரி ரொம்பவே அட்வான்ஸ்டாக சரியான மாதிரியும் இருக்கும். ஸோ அதை இப்போ வெளியில் எடுத்துருது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கையை வந்து நார்மல் ஆகிடுது. அதே தானே நம்ம ஹீரோவுடைய கைக்கு இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம ஹீரோடைய கைக்கு போட வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த இவனுங்க வந்துடுறானுங்க, ஏஜென்ட்லாம் வந்துடுறானுங்க. ஸோ கன்னை காமிச்சு மிரட்டி உள்ளே இருக்கிறவன் வெளியில் வாடா இல்லைனா மொத்தமாக எரிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டும் போது நம்ம ஜாக் இருக்கார்ல, அவர் மட்டும் அப்படியே வெளியில் வராரு. வந்துட்டியா ஜாக், ஒன்றை தான் தேடிட்டு இருந்தேன், என்னுடைய அப்பாவுடைய உடம்பு என்னாச்சு, அவரை நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறான். ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா ஸ்டார்டிங் சீனில் இவர் அப்படியே அங்கேருந்து வரும்போது ஒரு ட்ரக் வந்து மேலே பறந்துருக்கும் இல்லையா, அதில் தான் இந்த ஏஜென்ட்டோடைய அப்பா இருந்திருப்பாரு. ஸோ ஆனால் அவர் காணாமலே போயிருப்பாரு. ஸோ அதை பற்றி தான் இப்போ கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஜாக்கு பார்த்தீங்கன்னா அதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அப்படின்னு சொன்னதும், ஓ தெரியாதா, அப்போ நீயும் செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து லேசர் கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறான். அவர் கீழே விழுந்துடுறாரு. ஹீரோயினும் வேகமாக என்னாச்சுன்னு பார்க்க வரதுக்குள்ளேயே ஹீரோயினையும் ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பொத்தனை கீழே விழுந்துட்டாங்க. இங்கே கடைசியாக மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த ஹேக்கர், அதுக்கப்புறம் அந்த ஏலியன். அப்போ அந்த ஏலியன் ஹீரோவை பார்த்து நல்லா சென்ஸ் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் வந்து மறைஞ்சு போயிருதுங்க. ஸோ ஹீரோவுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பவர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்கும் போல. அதனால பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணுறான். அதனால அந்த இடத்துல ஒரு பவர் வந்து அப்படியே வெளிப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. என்னன்னா அந்த லேசர் கன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்பவே ஸ்லோவாக ஒர்க் ஆகுற மாதிரியும் அவங்களால நம்ம ஹீரோவை பார்க்க முடியல. ஸோ ஹீரோ அப்படியே மறைஞ்சு போய்ட்றான். அதனால என்ன பண்ணுறான்னா ஹீரோயின், அதாவது கீழே விழுந்து கிடக்கிற ஹீரோயினையும் அந்த ஜாக்கையும் காப்பாற்றி ஒரு இடத்துல வைக்கிறான். ஸோ அந்த இடத்துல தான் ஏலியனும் இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா அதோடைய பவரை யூஸ் பண்ணி இவங்க 2 பேருக்கும் உயிர் வர்ற மாதிரி பண்ணுது. அதுக்கப்புறம் மொத்தமாக அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறாங்க. ஆனால் யாருமே இந்த ஏஜென்ட்ஸோடைய கண்ணுக்கு தெரியல. அவருக்கு ஏதோ சைடில் போகிற மாதிரி மட்டும் ஃபீல் ஆகுது, இருந்தாலும் கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஏலியன் போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ இவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அதை அப்படியே கிளம்பிடுது. ஸோ கட் பண்ணா 6 மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கோஸ்டாரிக்காலேயே பயங்கர சந்தோஷமா ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு அவங்களுடைய லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த ஹேக்கரும் இந்த ஜாக்கும் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னுமே அட்வான்ஸ்டான பொருள் எல்லாம் பயங்கரமா கண்டுபிடிச்சு யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல இருந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது போக இந்த ஏஜென்ட் இருக்கான் இல்லையா, அவனை வந்து என்ன பண்றாங்கன்னா, நீ உன்னுடைய சுயநலத்துக்காக நிறைய இதை வேஸ்ட் பண்ணிட்ட, ஸோ நீ இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னா, ஏலியன்ஸ் வந்து டெக்னாலஜி வைஸாகவும் சரி, மெடிசின் வைஸாகவும் சரி, எல்லாத்துலேயுமே டாப்பாக வந்துட்டாங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இதோடைய ஸ்டார்டிங் இது எது அப்படின்றத கண்டுபிடிச்சு அலையும் போது தான் அது ஆறான்ற ஒரு பவர் அதிகமாக இருக்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சதுன்றது தெரிய வந்துச்சு. ஸோ அந்த ஆறான்றது மனிதர்களுக்குள்ள அதிகமாக இருந்திருக்குது, அதுவும் ஜீசஸ்குள்ள ரொம்பவே அதிகமாக இருந்திருக்குது. ஸோ ஜீசஸ்னா யாரு, அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மனிதர்களையும் கடத்த ட்ரை பண்ணியிருக்கோம். அது மூலமாக கடைசியாக இவங்க கிட்ட ஜீசஸ்னா யாரு அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்களுடைய தேடுதல் வேட்டைக்காக இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். அதோட இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.